ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஒரு டிபார்ட்மெண்ட், புவியியல் சார்ந்த ஒரு துறை. இந்தியா முழுவதும் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அளந்து ஒரு ரிப்போர்ட் வைப்பாங்க. அதன்படி அந்த துறை மேலூர் பகுதியில, குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் டங்ஸ்டன் மாலிபெட்னம் அப்படிங்கிற ஒரு கனிமம் இருக்கு அப்படின்னு மாநில அரசுக்கு 2021 அறிக்கையை கொடுக்கிறாங்க. அதுவரை மாநில அரசுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருந்தது. டங்ஸ்டன் இது போன்ற ஒரு முக்கிய கனிமத்தை எடுப்பதற்கான முழு உரிமை மாநில அரசு கையில் மட்டும் இருந்தது. 2023 ஒரு அரசாணையிலே மாற்றத்தை கொண்டு வந்து முக்கியமான 23 கனிமங்கள் இந்தியா முழுவதும் அதை ஏலம் விடுவதற்கான முழு பொறுப்பு மத்திய அரசுக்கு, ஏலம் விட்ட பிறகு அதை அமல்படுத்துகின்ற பொறுப்பு மாநில அரசுக்கு என்கின்ற ஒரு திருத்தத்தை 2023 ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொண்டு வர்றாங்க, மத்திய அரசுல கொண்டு வர்றாங்க. அதன் பிறகு மத்திய அரசு இந்த பகுதியில டங்ஸ்டன் கனிமம் இருப்பதாக கண்டுபிடித்து அதை ஒரு அரசாணை மூலமாக ஒரு டெண்டரை கால் பண்றாங்க. அந்த டெண்டர் வருவதற்கு முன்பாக மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க, இந்த மாதிரி இங்க டங்ஸ்டன் இருக்குது, உங்களுக்கு தெரியுமில்ல, நாங்க எடுக்க போறோம். மத்திய அரசு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் பதில் எழுதுறாங்க, இல்ல இதை ஏலம் விடுகின்ற பொறுப்பு எங்களுக்கு, உங்களுக்கு இல்லை என்று. மத்திய அரசு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறாங்க, இல்ல ஏலம் விடுவதற்கான பொறுப்பு எங்களுக்கு, ஏலம் விட்ட பின் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. அதன் பிறகு மத்திய அரசினுடைய கடிதத்திற்கு மாநில அரசு பதிலளிக்கிறாங்க, இந்த பகுதியில டங்ஸ்டன் இருக்கு, இந்த பகுதியில பல்லுயிர் தளம் இருக்குன்னு அனுப்புறாங்க. மொத்தமாக 4979 ஏக்கர் இந்த பகுதி. அது அதிகமாக வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி இந்த பகுதி 4979 ஏக்கர் 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த பகுதியில் இருக்கு. அதுல குறிப்பாக 477 ஏக்கர் பல்லுயிர் தளமா இருக்கு. டெண்டர் விட்டாச்சுங்கம்மா. டெண்டர் விட்ட பிறகு ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கிடைச்சிருக்கு. அதுவரை யாருக்குமே தெரியாது, இருக்கக்கூடிய கட்சி நண்பர்களுக்கு, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி யாருக்கும் தெரியாது. 2 அரசுகளும் சேர்ந்து டெண்டர் விடுறாங்க. அதன் பிறகு நவம்பர் மாசத்துல 2024 டெண்டர் வந்த பிறகு ஊர்க்காரங்களுக்கு தெரியுது, நீங்க எல்லாம் அதை எதிர்க்கிறீங்க. அதன் பிறகு நாங்கள் மாநில அரசு எல்லோருமே அதை எதிர்த்தோம். எல்லா கட்சி நண்பர்களும் எதிர்த்தாங்க, எல்லா தலைவர்களையும் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் இங்க நான் அதிகமா உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்களும் பொறுமையா இருக்கிறீங்க, பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறீங்க. எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசினுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்க வராது. நம்ம முதல்ல இது முதல். இன்னைக்கு மாநில அரசு, மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில டைம் பீயிங் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. தற்காலிகமாக இதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் மாநில அரசு எங்களுக்கு சொல்லும் வரை. வருகின்ற 17, 18, 19 இந்த 3 நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வராங்க. இந்த ஊரினுடைய அம்பலக்கார ஐயா, சமுதாய தலைவர்கள், பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க. நீங்க 5 பேர் சென்னைக்கு வர போறீங்க. இந்த தேதியில மத்திய அமைச்சர், சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க, இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த 4979 ஏக்கர்ல இந்த டங்ஸ்டன் இதற்கான இது வராதுன்னு அவங்க சொல்லலாம். அதனால நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன். பொங்கல் வருது, நீங்கள் எல்லோருமே கால் கடுக்க நடந்து வரும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகிறது இல்லையா, தண்ணீர் எங்களுக்கு வருது. அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும். அதிகமான நேரம் நான் உங்கள்கிட்ட கேட்கல. பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது உங்க தலைவர்கள் 5 பேர் அங்க வருவாங்க. அமைச்சர் அவருடைய வாயில முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு சொல்ல போறாங்க. வரும்பொழுது அமைச்சர்கிட்ட தொலைபேசியில பேசிவிட்டு நான் இங்க வந்திருக்கின்றேன். தொலைபேசியில பேசிட்டு இங்க வந்திருக்கிறோம்மா. அதனால் நல்லது நடக்கும். பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள். எங்களை மிகுந்த பாசத்தோடு அன்போடு இங்க வரவழைச்சிருக்கிறீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா, சமுதாய தலைவர் எல்லோரும் அன்போடு பாசத்தோடு அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த மிஷின், சில மிஷின் இங்க நிக்குதுங்கம்மா, சில மிஷின் நிக்குது. அது எதற்கு நிக்குது? இன்னைக்கு இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அம்மா, இது பேர் ஒரு கூட்டு டெண்டர், காம்போசிட் டெண்டர். அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் சொன்ன பிறகு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்ஓஐன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர், ஆனா இங்க நீங்க பண்ணக்கூடாது, இதெல்லாம் பல்லுயிர் தளம், கிராம மக்கள் இருக்கிறாங்க, விவசாய தளமா இருக்கு, முல்லை பெரியார் பாசனம் இருக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்க, இவ்வளவு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த இடத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா 4979 ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால்
நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பல்லுயிர் தரம் வேண்டாம், ஏத்துக்கிட்டாச்சுங்க. கிராமத்துக்குள்ள வேண்டாம், ஏத்துக்கிட்டாச்சு. விவசாய நலம் வேண்டாம், ஏத்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு மனதா என்ன சொல்றீங்க, நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் இதை அறிவித்த பிறகு இந்த வண்டி எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிருந்தோம். அதனால இந்த 17, 18, 19 மத்திய அமைச்சர் முழுமையாக இது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்ல போறாங்கம்மா. அதனால் பெரியவர்கள் தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள், எல்லா கட்சி நண்பர்களும் இங்க உங்களுக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கட்சி தொண்டர்கள் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த மதுரை மண்டல மதுரைக்காரனாக உங்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு தமிழனாக மதுரைக்காரனாக உங்களை பேசிட்டு இருக்கோம். அதனால் நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து, ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே அழைப்பதற்காக நன்றி சொல்லி, இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அமைச்சரையா சொல்ல போறாங்க, தயவு செஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு நீங்க முழுமையாக பண்டிகையை சிறப்பாக நீங்க கொண்டாட வேண்டும். உங்களுக்கு இந்த நேரத்தில் பிரதமர் மோடி சார்பாக இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பால் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. நன்றி, வணக்கம். ஆமாவா, வணக்கம் எல்லாருக்கும். இங்கே வர சொல்லிருக்கான். இங்க டேபிள் கொண்டு வர சொல்லியிருக்கேன், இங்கே வர சொல்லியிருக்கேன், தயவுசெய்து போயிடாதீங்க. எல்லாம் முன்னாடி போறாங்க.